ரொம்ப டேஸ்டியான ஈஸியான ஈவினிங் டைமில் இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். 5 நிமிஷம் இருந்தால் போதுங்க. ஈஸியான அவல் முறுக்கை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு அவலை இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலையும் அரைச்சி இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பெருங்காயத்தூள், ஜீரகம், மிளகாய்த்தூள், உப்பு, இது கூடவே எண்ணெய் அப்படி இல்லைன்னா பட்டர் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா ஒரு கெட்டியான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. முறுக்கு அச்சில் எண்ணெயை அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் மெயின் டிப்ஸ் என்னதுன்னு கேட்டிங்கன்னா, கடைசியாக ஓமத்தை கசக்கி போட்டுக்கோங்க. அதுதான் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப ரிச்சாக இருக்கும். எப்பயும் போல் நார்மலாக செய்கிற மாதிரி முறுக்கை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் மீடியம் ஃப்ளேமில் ஹையில் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான டேஸ்டியான ஈஸியாக செய்யக்கூடிய அவல் முறுக்கு ரெடி ஆகிடும். டீ டைமில், எப்பயாவது மழை டைமில், ஸ்நாக்ஸ் டைமில் இந்த மாதிரிலாம் வேணும், ஏதாவது சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சான்ஸே இல்லை. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு முறுக்கு செஞ்சு பார்த்துட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.